வெல்கம் டு மை சேனல் இங்கிலீஷ் வித் ரீது. நம்ம இன்னைக்கு டே 16 கிளாஸில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் 15 டேஸ், ஹாஃப் ஆஃப் த கோர்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நேற்று வந்து நம்ம மொடல் வேர்ப்ஸ் பார்த்துருந்தோம். அதில் வந்து ஏன் மொடல் வேர்ப்ஸ் பார்த்தோன்னா அதை வச்சும் நம்ம கொஷின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம மொடல் வேர்ப்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து கொஷனிங் வேர்ட்ஸ், என்னென்ன வார்த்தையை வச்சு நம்ம கொஸ்டின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் இங்கிலீஷில் மொத்தம் என்னென்ன கொஸ்டினிங் வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். WH வேர்ட்ஸில் வாட்னா என்ன, ஹூனா யாரு, யாருன்னு சொல்லி அவள் யாரு அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ இஸ் தட், யாருன்னு சொல்லி கேட்குறப்போ ஹூன்னு வரும். அப்புறம் வென்னா எப்போ, எந்த டைமில், அந்த மாதிரி. வேர்னா எங்கே, விச் எது, ஒய்னா ஏன், ஏன் இப்படி நடக்குது, why is it happening, அதுக்கு நம்ம why யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஹவு எப்படி, ஹூஸ்னா யாருடையது, இப்படின்னு சொல்லி இவ்வளோ நம்மக்கிட்ட 1 2 3 4 5 6 7 8 WH கொஷினிங் வேர்ட்ஸ் இருக்குங்க. இந்த ஹவு WH இல்லைன்னு நினைக்காதீங்க, அது ஒரு WH வேர்ட்ஸ் கணக்கில் தான் வரும். ஸோ இவ்வளோ இது இருக்குங்க. எப்போ நம்ம வாட் யூஸ் பண்ணுவோன்னா, இது என்னது, வாட் இஸ் திஸ், ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பொருள் இருக்கிறப்போ இது என்னது அப்படின்னு நம்ம கேட்குறப்போ இதை வந்து நம்ம வாட்னு யூஸ் பண்ணுவோம். வாட் இஸ் திஸ் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு. ஹூனா ஒரு பர்சன், ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க யாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறப்போ, ஒரு பர்சனை பற்றி நம்ம கேட்குறப்போ, இந்தியா கேப்டன் யாரு, ஹூ இஸ் த கேப்டன் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு சொல்லி ஒரு பர்சனை பற்றி நம்ம கேட்குறப்போ ஹூங்கிறது யூஸ் பண்ணுவோம். அண்ட் டைம், இப்போ டைம் என்ன, வாட் இஸ் த டைம், அப்படி டைம்னா இந்த டைம் மட்டும் கிடையாது, எந்த டைமில் வந்து உனக்கு கல்யாணம் நடந்துச்சு, when did you get married, அது எந்த டைம்லனா வெறும் இந்த 8 o'clock 5 o'clock எனக்கு இந்த டைம் மட்டும் கிடையாது, அப்படி அந்த மாதிரி எந்த டைமில் உனக்கு கல்யாணம் நடந்துச்சு, டேட். ஸோ அந்த டைமை பற்றி முன்னாடி காலத்தை பற்றி கேட்குறதும் டைம் தாங்க. அதுக்கு நம்ம when யூஸ் பண்ணுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா பிளேஸ், எந்த இடத்துல நம்ம இருக்கோம், இல்லைன்னா ஒரு இடத்த குறிப்பிடுறதுக்கு. இப்போ எங்கே இருக்க, வேர் ஆர் யூ நவ், ஒரு கால் பண்ணுறீங்க, ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கோம், ஒரு அட்ரஸ் கொடுக்குறீங்க, ஒரு இடத்துக்கு நம்ம விசாரிக்கிறப்போ வேர்ன்னு கேட்போங்க. வேர் ஒரு இடத்துக்கு. இது விச்னா சாய்ஸ், அதை வந்து கொஞ்சம் கடைசி வைங்க, அது என்னன்னு சொல்லித்தரேன். விச்சும் ஆப்ஜெக்ட்டுக்கு தான், வாட்டும் ஆப்ஜெக்ட்டுக்கு தான், விச்சும் ஆப்ஜெக்ட்டுக்கு தான், அது கொஞ்சம் கடைசியில் சொல்லித்தரேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு விச்சு வந்து ஆப்ஜெக்ட்டுன்னு சொல்லி மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒய்னு ஒரு காரணம், ஏன் இப்படி நடந்துச்சு, ஒருத்தங்கிட்ட ஒரு ரீசன், ஒரு காரணம் கேட்குறப்போ why did this happen, ஏன் நீ ஹோம்ஒர்க் முடிக்கல, why didn't you complete the homework, ஏன் முடிக்கலை, why அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ரீசனுக்காக யூஸ் பண்ணுறதுனா why. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு, எப்படி நடந்துச்சு, ஒரு மேனர்ஸ், நான் வந்து நடந்து போகும்போது ஒரு மேனர், இப்படி ஒரு செயலை சொல்கிறீங்க, ஒரு நடந்து போகிறப்போ இப்படி ஆயிடுச்சு, ஸோ ஒரு மேனர்ஸ், அந்த மாதிரி எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறப்போ ஹவ் யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து இது யாருடையது, பொசிஷன்னா, பொசிசிவ்னஸ்ங்கிற வார்த்தையை வந்து ஏகப்பட்ட பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொசிசிவ்னஸ்னால் என்னங்க, இது என்னோடது. யாராச்சும் நீங்கள் ஒரு பையனை லவ் பண்ணுறீங்க, இல்லை பொண்ணை லவ் பண்ணுறீங்க, யாராச்சும் ஒருத்தங்க நீங்கள் லவ் பண்ணுற பையன்ட்டையோ பொண்ணுகிட்டையோ பேசிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே எரிய ஆரம்பிச்சிடும். இது ஒரு நார்மல் இதுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப அது என்ன சொல்லுவீங்க, எனக்கு உங்க மேலே பாசிட்டிவாக இருக்குது, அதாவது அவங்க உன்னோடது, ஸோ அது என்னோடையது, அந்த மாதிரி ஒரு பொருள் சொல்கிறப்போ திஸ் மார்க்கர் இஸ் மைன், ஹூஸ் மார்க்கர் இஸ் திஸ் மார்க்கர் இஸ் மைன், பொசிஷன் இது என்னோடையது, அந்த மாதிரி ஒரு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்போ இது பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணுறது ஹூஸ் யூஸ் பண்ணுவோங்க. இது ஒரு ஹூங்கிறது எந்த பர்சனுக்கு, ஹூஸ்னால் ஏதோ ஒன்று, ஒரு நம்மளோட பொசிஷன், இது என்னுடையது அப்படின்னு உரிமையோடு இது பண்ணுறப்போ ஹூஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஒரு வாட்டுக்கும் விச்சுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூவி எடுத்துக்கலாம். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா, ஜென்ரலாக கேட்குறீங்க, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக கேட்குறனால அங்கே வாட் யூஸ் பண்ணுவோம். இதுவே வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி, ஐயனா இல்லை
சர்க்கார் மூவியா, எனக்கு இந்த மூவி தாங்க ஞாபகம் வந்துச்சு. அயன் மூவியா இல்லை சர்க்கார் படம் பிடிக்குமா, இந்த மூவி பிடிக்குமா, இந்த மூவி பிடிக்குமான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்குறீங்க. ஓகேங்களா? அப்போ வந்து வாட் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி, அயனா இல்லை சர்க்கார் அப்படி கேட்டிங்கன்னா அது தப்பு. ஒரு சாய்ஸ் கொடுத்துட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் சாய்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் அப்படி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கணும், விச் இஸ் யுவர் ஃபேவரட் மூவி, அயன் ஆர் சர்க்கார், இப்படி தான் கேட்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் கொடுத்துட்டீங்கனாலே விச் யூஸ் பண்ணணும். சாய்ஸ் கொடுக்காம சும்மா ஜென்ரலாக கேட்குறீங்கன்னா அப்போ வந்து வாட் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ விச்சுக்கும் வாட்டுக்கும் கிளியராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கொஷின் வேர்ட்ஸ் வந்து எங்கெங்கே எப்படி பேசணும்னு சொல்லி தெளிவாக சொல்லியாச்சு. இது கிளியர். ஓகே, இப்போ ஹவ்வை வச்சு இவ்வளோ 5 இவ்வளோ இது இருக்குங்க. ஸோ இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், ரொம்ப ஈஸி தான். ஹவு ஆஃபன், ஹவு மச், ஹவு மெனி, ஹவு லாங், ஹவு ஃபார், ஹவு ஓல்ட், இப்படின்னு ஒரு 6 இது இருக்குது. ஹவு ஆஃபன் நம்ம கடைசி வரலாம். ஹவு மச் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா அன்கவுண்டபிள் நவுன்ஸ். அன்கவுண்டபிள்னா என்னங்க, எண்ண முடியாது. ஓகேவா? எண்ண முடியாத இதுக்கு தான் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுவோம். இப்போ தண்ணி இருக்குது, தண்ணிக்கு வந்து ஹவு மச் வாட்டர், ஹவு மச். ஓகே, இப்போ வந்து ஒரு மில்க் கடைக்கு போகிறீங்க, அப்போது அங்கே மில்க் ஒரு பால் இதுக்கு போகிறீங்க, அங்கே வந்து நீங்கள் ஷாப்கீப்பர் கிட்ட கேட்குறீங்க எனக்கு பால் வேணும்னு. ஸோ அவங்க என்ன கேட்பாங்க, ஹவு மச் மில்க் டு யூ வாண்ட், ஹவு மச், அதாவது எவ்வளோ லிட்டர்ஸுங்கிறத ஹவு மச். என் பாலை கவுண்ட் பண்ண முடியுமா, தண்ணியை கவுண்ட் பண்ண முடியுமா, இல்லை. கவுண்ட் பண்ண முடியாத அரிசி கவுண்ட் பண்ண முடியுமா. ஸோ கவுண்ட் பண்ண முடியாத பொருட்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஹவு மச் யூஸ் பண்ணுவோங்க. இதுவே ஹவு மெனி வந்து என்னென்ன பொருட்களை கவுண்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்துக்கும் வந்து நம்ம மெனி யூஸ் பண்ணுவோம். இப்போ சாக்லேட்ஸ் கடைக்கு போகிறீங்க, ஒரு 10 ரூபா கூட சாக்லேட் கொடுக்க சொல்கிறீங்க, அவங்க ஹவு மெனி சாக்லேட்ஸ், எத்தனை சாக்லேட்ஸ்ன்னு கேட்குறப்போ ஹவு மெனி சாக்லேட்ஸ், ஏன்னா சாக்லேட்ஸை கவுண்ட் பண்ண முடியும். ஸோ எதையெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் நம்ம ஹவு மெனி யூஸ் பண்ணுவோம். எதெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ண முடியாதோ அதெல்லாம் வந்து நம்ம ஹவு மச் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு லாங்னா டைமு. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதிட்டுருக்கீங்க, ஒரு கடைசி எக்ஸாம் முடிய போகுது, டைம் ஆயிடுச்சு, அப்படி வேண்டாம். சரி, நீங்கள் ஒரு ட்ரிப்பு போகிறீங்க, அப்போ வந்து இங்கேருந்து நம்ம வந்து நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, சென்னை டு ஊட்டி ஒரு ட்ரிப் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணுறீங்க. அப்போ வந்து இங்கேருந்து எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறது ஒரு சாதாரணமான கேள்வி, எல்லோரும் நம்ம கேட்போம். கரெக்டாக? அப்போ வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்குறப்போ அந்த டைம் கேட்குறீங்க, ஹவு லாங் வில் இட் டேக், ஹவு லாங் எவ்வளோ நேரம் ஆகும். அப்போ டைமுக்கு தானே நம்ம வந்து என்னது வென் யூஸ் பண்ணுறோம். அப்போ ஏன் வந்து நம்ம வந்து இப்படி ஹவு லாங்கும் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் கேட்பீங்க வென் வில் வி ரீச் தேர், வென் எப்போ நம்ம ரீச் பண்ணுவோம்னு சொல்லி கேட்கலாமே தவிர இந்த டைம் இப்படி கேட்குறப்போ எவ்வளோ நேரம், அதோட டியூரேஷன், அதாவது எவ்வளோ நேரங்கிறது கேட்க முடியாது. ஸோ எவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி அப்படி கேட்குறது தான் ஹவு லாங். இது வந்து எப்போ நம்ம அங்கே ரீச் பண்ணுவோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா வென் வில் வி ரீச், ஒரு 10 மணிக்கு ரீச் பண்ணுவோம். இப்போ நீங்கள் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நைட் 10 மணி ஆகிடும் அப்படின்னா நீங்கள் வென் வில் வி ரீச் 10 மணின்னு சொல்லலாம். ஆனால் 10 to 10 12 ஹவர் இப்படி ஒரு ஆன்சர் வரணும்னா நீங்கள் ஹவு லாங்னு கேட்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு ஃபார், டிஸ்டன்ஸு. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர், அதாவது எவ்வளோ தூரம் இருக்குது, டிஸ்டன்ஸ். ஹவு ஃபார் இது வந்து எவ்வளோ நேரம், இது எவ்வளோ டிஸ்டன்ஸ், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு ஹவு ஃபார் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த டிஸ்டன்ஸு கேட்குறப்போ ஹவு ஃபார்னு யூஸ் பண்ணுவீங்க. அடுத்து ஹவு ஓல்டுனாலே எப்பயுமே ஏஜ்க்கு மட்டும்தான் நம்ம ஓல்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏஜ், ஹவு ஓல்ட் ஆர் யூ, இது ஒரு நார்மலான இது, எல்லோரும் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஏஜ் கேட்குறப்போ ஹவு ஓல்டு, உன்னோட ஏஜ் என்ன, இப்படி கேட்குறதுக்கு பதிலாக இது கொஞ்சம் ஃபார்மலாக, கொஞ்சம் நல்லா இங்கிலீஷாக ஒரு கொஞ்சம் உங்களை தூக்கி காமிக்குங்க. ஹவு ஓல்ட் ஆர் யூ இப்படி நீங்கள் கேட்டு பழங்குங்க. ஓகேங்களா? ஹவு ஆஃபன்னா அடிக்கடி, எத்தனை டைமு, ஒரு அடிக்கடி இப்படி நடக்குமா. உங்களுக்கு இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு வீசிங் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வீசிங் வந்துருச்சு, ஐயோ என்ன இது இப்படி வீசிங் வந்திருக்கு, அடிக்கடி வருமா நீங்கள் கேட்குறீங்க. ஹவு ஆஃபன் இட் கம்ஸ்,
அடிக்கடி வருமா, இல்லை எவ்வளோ எவ்வளோ டைம் உங்களுக்கு வரும், ஒரு மாதத்துக்கு எத்தனை டைம் வரும், அது மாதிரி ஹவு ஆஃபன் உனக்கு வீசிங் வரும், ஹவு ஆஃபன் யூ கெட் வீசிங், ஹவு ஆஃபன் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, எவ்வளோ டைம் ஒரு மாதத்துலனா இத்தனை டைம் வருமா. ஸோ அந்த அந்த ஒரு இது எத்தனை டைம் இப்படி வரும், அடிக்கடி வருமா, அப்படி கேட்குறது தான் இந்த ஹவு ஆஃபன். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த ஹவு மச் வர்றது கிளியராக புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் ரொம்ப கிளியர் தானே. WH கொஷின்ஸ்லாம் எப்படி வருது, இது வருதுன்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒரு தடவை நீங்கள் எல்லாம் பேசுறது தான். இது வந்து மனப்பாடம் அப்படி பண்ண முடியாது. பேசிட்டே இருக்கிறப்போ வந்து டக்குனு வார்த்தைங்களெல்லாம் ஞாபகம் வந்துடும். ஸோ இது வரைக்கும் ஓகே தானே. ஓகே. ஸோ மொடல் வேர்ப்ஸ்னால் என்னன்னு தெரியும் தானேங்க. ஸோ நேற்று நம்ம மொடல் வேர்ப்ஸ் பார்த்தோம், என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் பி வேர்ப்ஸு நிறைய வேர்ப்ஸு, பி வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், அந்த மாதிரி எல்லா வேர்ப்ஸும் பார்த்தோம்ல. நம்ம ஏன் அதெல்லாம் பார்த்தோம்னா, இப்போ வேர்ப்ஸ் வச்சும் ஒரு வேர்ப், அந்த ஒரு பி வேர்ப், ஆக்ஷன் வேர்ப்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அந்த ரன் அந்த வேர்ப்ஸ் விட்டுருங்க, மற்றதெல்லாம் இருக்குல்ல, டூ வேர்ப்ஸ், ஹேவ் வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ், மொடல் வேர்ப்ஸ், இந்த வேர்ப்ஸ் எல்லாம் வச்சும் நம்மளால் வந்து ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ண முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அந்த வேர்ப்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ கொஷினிங் வேர்ட்ஸ்க்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ அதை வச்சு எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது ஒரு நார்மலான கேள்வி தானேங்க. ஜென்ரலாக டெய்லி பேசுகிற வார்த்தை. ஸோ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது வந்து டிட் யூ ஈட். ஓகேங்களா, டிட் யூ ஈட். இந்த சாப்பிட்டியா, இந்த யா வச்சு வர்றது எல்லாமே இந்த டிட் வச்சு தாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சாப்பிட்டியாவுக்கு டிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த யா வர்ற வார்த்தை எல்லாத்துக்குமே டிட் வச்சு தான் இங்கிலீஷில் நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். சாப்பிட்டியானா டிட் யூ ஈட். அதே தூங்குனியா, டிட் யூ, வெரி குட். படிச்சியா, டிட் யூ ஸ்டடி. ஓகேயா. ஸோ வந்து சாப்பிட்டியா, தூங்குனியா, படிச்சியா அப்படின்னா இந்த மூணு இந்த மாதிரி யா வச்சு வர்ற கேள்வி எல்லாமே டிட் வச்சு தாங்க ஆரம்பிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாமா. ஓகேங்க, சாப்பிடலாமா, தூங்கலாமா, படிக்கலாமா, இந்த மாதிரி லாமா அப்படின்னு வர்ற எல்லாமே வந்து கேன் வச்சு நம்ம ஆரம்பிக்குங்க. கேன் வி ஈட், கேன் வி ஸ்லீப், கேன் வி ஸ்டடி, அந்த மாதிரி. ஓகேங்களா, அந்த மாதிரி வருங்க இதெல்லாமே. அப்புறம் சாப்பிட போறியா, இந்த மாதிரி போறியாங்கிறப்ப ஆர் யூ கோயிங் டு ஈட். அடுத்து தூங்க போறியா, ஆர் யூ கோயிங் டு ஸ்லீப். இந்த மாதிரி போறியாங்கிற வார்த்தையெல்லாம் இந்த ஆறுங்கிற பி வேர்ப் வச்சு ஆரம்பிக்கும். இது ஒரு பி வேர்ப். இந்த லாமா, சாப்பிடலாமா, இதெல்லாமே வந்து கேனுங்கிறது என்ன வேர்பு, மொடல் வேர்ப் வச்சு ஆரம்பிக்கும். இந்த சாப்பிட்டியா இந்த மாதிரி வார்த்தை எல்லாத்துக்குமே இது என்ன வேர்புங்க, டிட்ங்கிறது டூ வேர்ப்ஸ்க்கு கீழே வரும். ஸோ எந்த ஒரு வேர்ப்ஸை வச்சுமே இந்த கொஷின் வேர்ப்ஸ் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா. கொஷின் வேர்ட்ஸுங்கிறது அந்த நம்ம பார்த்தோம்ல அந்த WH கொஷின்ஸ், அது மட்டும் வச்சும் கிடையாது. அண்ட் இந்த சைட் நம்ம ஹவு லாங், ஹவு ஆஃபன், அந்த வேர்ட்ஸ் வச்சு மட்டும் கிடையாது. நம்ம வந்து கொஷின் பண்ணுறதை வந்து இந்த மாதிரி பி வேர்ப்ஸ் வச்சும் இந்த மாதிரி சென்டென்சஸ் எல்லாம் வந்து ஆரம்பிக்கும். இது ஏன் இங்கே இப்படி வந்துச்சு, இது ஏன் வந்து இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் இப்படி வருது, இதெல்லாமே வந்து நீங்கள் பேசி தாங்க பழகணும். அண்ட் இதுக்கு மேலே நான் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் கொடுப்பேன் இல்லைங்க உங்களுக்கு, எக்ஸசைஸ் செஷன் எல்லாம் இதில் காட்டுறப்போ உங்களுக்கு வந்து நான் அதை சொல்லித்தரேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து புரிஞ்சிருச்சா. ஆர் வந்தாலே ஆர் பக்கத்தில், அதாவது ஆம் நம்ம படித்தோம்ல டென்ஸ் ஃபார்ம்ஸ் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க. மொடல் வேர்ப்ஸ்க்கு முன்னாடி டென்ஸ் ஃபார்ம் தான் படித்தோம். இந்த ஆர், இஸ், ஆம், வாஸ், வேர், இதெல்லாம் வந்து ஐஎன்ஜி, அதுவும் வில் பி. இந்த 5-6 வார்த்தைகள் வந்தாலே பக்கத்தில் ஐஎன்ஜி தான் வரும். ஓகேங்களா, வேர்ப் ஐஎன்ஜியில் தான் இருக்கும். ஏன், அதெல்லாம் வந்து கண்டினியூஸ் ஃபார்ம். ஸோ இந்த ஆர் வந்துச்சுல, அதனால தான் இங்கே ஐஎன்ஜி வருது. ஆர் யூ கோ டு ஈட்னா நீங்கள் தப்பு. இங்கே ஆர் வந்தனால கண்டிப்பாக இந்த ஐஎன்ஜி வந்து தான் ஆகணும். ஓகேங்களா. ஏன்னா இது போறியா தானே, போறியானா போகிறது, கோ, அதனால தான் இங்கே கோயிங் வருது. சாப்பிட வரியா, இதுவே நீங்கள் வரியான்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட வரியானா ஆர் யூ கம்மிங், கம்மிங்னு மாறிடும். ஆர் யூ கம்மிங் டு ஈட். இந்த ஆர் வருதுனாலே ஐஎன்ஜி கண்டிப்பாக பக்கத்தில் வரும். அதே மாதிரி ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், அதெல்லாம் வந்து
அது வந்தாலே வந்து இது மாதிரி ஐஎன்ஜி வருங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் இது பண்ணுறதுக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த வேர்ட்ஸ் வச்சும் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த கான்செப்ட். இன்னைக்கு அதை தான் நான் சொல்லித்தர வந்து அதை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதை வச்சு கொஞ்சம் டீப்பாக எக்ஸசைஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்க. ஸோ வந்து இன்னையோட டே 16 கிளாஸ் முடிஞ்சுதுங்க. ஸோ ஒரு கொஸ்டின் ஒருத்தங்களை நம்ம கொஸ்டின் பண்ணோம்னா என்னென்ன வேர்ட்ஸ் வச்சு நம்ம கொஸ்டின் பண்ணலாங்கிறது தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நாளைக்கு கிளாஸில் நம்ம ஒரு புது டாப்பிக்கோடு நம்ம சந்திப்போம். அண்ட் எப்பயும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேட்டு பழகுங்க. தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கேட்டு பழகுங்க. அப்போ தான் நான் உங்களுக்கும் கிளியர் பண்ண, உங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கு. டவுட்லாம் பார்க்குறீங்க, டவுட்டெல்லாம் உங்களுக்கு வருதுன்னு சொல்லி நான் இது பண்ண முடியும். ஸோ அந்த டவுட்ஸ் வச்சு தான் நான் அடுத்தடுத்து கிளாஸஸ் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கிளாஸஸ் நான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னால் ஃப்ரேம் பண்ண முடியும். அண்ட் அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆச்சுன்னா அடுத்தது உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்க. டே 17 கிளாஸில் மீட் பண்ணலாம். பாய்.